திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1018, அதிகாரம் நாணுடைமை. பழங்காலத்தில் கல்வி அறிவு இல்லாத மன்னர் ஒருவர் இருந்தார். அவருக்கு பெரிய புலவர்கள் தன்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்று ஆசை. தன்னை புகழ்ந்து பாடுகின்ற புலவர்களின் தகுதிக்கேற்றவாறு பரிசுகள் அளிக்கப்படும் என்று முரசு அறிவித்தார். இதை அறிந்ததும் கவியில் சிறந்த புலவர்கள் சிலர் தங்கள் இயற்றிய பாடல்களை கொண்டு வந்தனர். மன்னருக்கு அதை படித்து உணர்ந்து கொள்ளும் ஞானம் சிறிதளவும் இல்லை. அதனால் அவற்றின் சிறப்பை அவரால் அறிய முடியவில்லை. அதற்காக அவர் சிறிதளவும் வெட்கப்படவும் இல்லை. புலவர்களின் பாடல்களை மதிப்பீடு செய்ய அரசவையில் ஒரு தராசை அமைத்தார். புலவர்களின் பாடல்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை ஒரு தட்டில் வைத்து மறுதட்டில் அதன் எடைக்கு சமமான பரிசு பொருட்கள் எதையாவது வைப்பார். இதன் காரணமாக சிறந்த புலவர்களுக்கு சிறிதளவே பரிசு பொருட்கள் கிடைத்தன. புலமைக்கு கிடைத்த இத்தகைய மோசமான நிலையை கண்டதும் நல்ல புலவர்கள் ஒதுங்கிக் கொண்டனர். பல போலி புலவர்கள் மட்டமான கவிதைகளை மூட்டை மூட்டையாக எழுதி கொண்டு வந்து பரிசு பெற்று சென்றனர். மூத்த புலவர் ஒருவருக்கு இந்த நிலையை கண்டு பொறுக்க முடியவில்லை. மன்னருக்கு சரியான பாடம் புகட்ட தீர்மானித்தார். அரசவைக்கு வந்து, மன்னா, தங்கள் புகழ் பாடும் இலக்கியம் படைத்துள்ளேன், அதன் சிறப்புக்கேற்ற பரிசீலியுங்கள் என்றார். உம்முடைய இலக்கியத்தை கொடு, தராசில் நிறுத்தி பார்க்கலாம் என்றார் மன்னர். அதை அவைக்கு கொண்டு வர முடியாது, தாங்கள் வெளியே வந்தால் அதை காணலாம் என்றார் புலவர். மன்னர் வியப்போடு வெளியே வந்து பார்த்தார். ஒரு வண்டியில் பெரிய பாறாங்கல் ஒன்று இருந்தது. இந்த கல்லில் தான் என் இலக்கியத்தை செதுக்கியிருக்கிறேன், இதை எடை போட்டு பரிசு கொடுங்கள் என்றார் புலவர். அரண்மனையில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் வைத்தாலும் இதற்கு ஈடாகாதே என்று அதிர்ச்சியடைந்த மன்னர் தனது அறிவற்ற செயலுக்கு முதன்முறையாக புலவர் முன்பு வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றார். அன்று முதல் அந்த வழக்கத்தையே நிறுத்திவிட்டார். உயர்ந்தோர் பலரும் நாணத்தக்க ஒரு செயலை ஒருவர் நாணமில்லாமல் செய்வாராயின் அறம் நாணமுற்று அவரிடமிருந்து விலகிவிடும் என்பதை பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நாணமின்றேல் அறம் ஓடும், நாணம் இருப்பின் அறம் கூடும்.